Hello students, welcome to my YouTube channel. So நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக வீடியோ பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா சென்டம் எடுத்து ட்ரை பண்ண அல்லது ஸ்லோனான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஸோ நீங்கள் சென்டம் எடுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சொல்ல போகிறோம். ஸோ அதை தயவுசெய்து வாட்ச் பண்ணிங்க. அண்டு இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்காக 2025-2026 கல்வியாண்டிற்காக ஸோ இந்த பிடிஎஃப்பில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ தேவைப்பட்ட சேவ் கூட பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 7, 8, 9 பார்த்தா போதும், பயாலஜியில் 12, 13, 14 பார்த்தா போதும். யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் 2 மார்க் செக்ஷன் 4ல் செக்ஷன் 6ல் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 7 இந்த 4 வந்து பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துங்க. அண்ட் 4 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் 1, 2, 3, 5, 6 ஸோ தமிழ் மீடியமும் அப்படியே மார்க் பண்ணியிருப்பான். 7 மார்க் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் 1, 4 மட்டும் பார்த்தா போதும். ஸோ 2 கொஷின் பார்த்தா போதும். யூனிட் 2ல் 2 மார்க் கொஷின்ஸ் செக்ஷன் 4ல் கொஷின் நம்பர் 1, 2, 4, 5, 9 அண்ட் 4 மார்க் செக்ஷனில் 4ல் கொஷின் நம்பர் 6 பார்த்தா போதும். அண்டு செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு 3 பார்த்தா போதும். 7 மார்க்கில் செக்ஷன் 7 பார்த்தா போதும். 7ல் செகண்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 3ல் 2 மார்க் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 1, 4, 5, 6 பார்த்தா போதும். 7 மார்க் செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தா போதும். யூனிட் 4ல் 2 மார்க் செக்ஷன் 6ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4, 5, 6, 7 4 மார்க்கில் செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு தேர்டு 4 பார்த்தா போதும். 7 மார்க்கில் செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பார்த்தா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் 2 மார்க் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 2, 3, 5, 6 பார்த்தா போதும். 4 மார்க் செக்ஷன் 7ல் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் பார்த்தா போதும். 7 மார்க் செக்ஷனில் 4, 5 மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா. அண்டு புக்கு இன்சைடு கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பேஜ் நம்பர் 96 ஆர் 97ல் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம். ஸோ 7.7ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ரோஸ் லா, அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டமுக்கும் மாலிகுலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். யூனிட் 8ல் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு வந்து செக்ஷன் 6ல் 3, 4 பார்த்தா போதும். அதோட ஹார்ட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்க் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு 3 பார்த்தா போதும். 7 மார்க் செக்ஷன் டிஒய் கொஷின் நம்பர் 8, 11, 12 பார்த்தா போதும். மெத்தட் ஆஃப் ப்ரிவென்ஷன் கரெக்ஷன் ஆஃப் பேஜ் 118ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதையும் பாருங்க. புக் இன்சைட் கொஷின் 8.10.1 அந்த கொஷின்ஸ் பேஜ் நம்பர் 119ல். மெத்தட் 8.10.3 டைப்ஸ் ஆஃப் ஆலாயில்ஸ் பேஜ் நம்பர் 119. ஸோ யூனிட் 9ல் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 5 கொஷின் நம்பர் 1, 2, 4, 5, 6 7, 8 4 மார்க் செக்ஷன் 4 மார்க் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 1, 4, 3 அதோட 7 மார்க் செக்ஷன் 4ல் கொஷின் நம்பர் 2 பார்த்தா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் எப்படி சார் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மட்டும் படித்தா போதும். பயாலஜி யூனிட் 10 2 மார்க்ஸில் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர்
ஃபஸ்ட்டு 6 படிக்கணும். 4 மார்க்ஸ் செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் 1 பாருங்கள். 7 மார்க்ஸ் செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் 3 பாருங்கள். டயக்ராம் குளோரோபிளாஸ்ட் அந்த இது பண்ணிட்டு பாருங்கள். அதோட யூனிட் 13 2 மார்க்ஸ் செக்ஷன் கொஷின் நம்பர் 5 செக்ஷன் 5 கொஷின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தா போதும். அண்டு 4 மார்க்ஸ் செக்ஷன் வந்து பண்ணால் 6 கொஷின் நம்பர் 8 பண்ண பார்த்தா போதும். 7 மார்க்ஸ் செக்ஷன் 7 கொஷின் நம்பர் 3 போட்டால் பார்த்தா போதும். யூனிட் 14ல் 2 மார்க்ஸ் வந்து பண்ணால் செக்ஷன் 6 1 8 9 10 11 13 4 மார்க்ஸ் செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் 2 5 பார்த்தா போதும். டயக்ராம் ஹார்ட். ஸோ இதயத்தோடைய இது டயக்ராம் பார்த்துங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 15ல் 2 மார்க்ஸ் செக்ஷன் 5 கொஷின் நம்பர் 1 2 5 6 4 மார்க்ஸ் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பரில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் 6 7 மார்க்ஸ் செக்ஷன் 8ல் கொஷின் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் பார்த்தா போதும். டயக்ராம் நியூரான் பிரெயின் இந்த இது டயக்ராம் பார்த்தா போதும். யூனிட் 16ல் 2 மார்க்ஸ் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும். செக்ஷன் 8ல் கொஷின் நம்பர் 1 2 5 6 7 8 9 பார்த்தா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 17ல் 2 மார்க்ஸ் செக்ஷன் 5 கொஷின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 பார்த்தா போதும். செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 2 3 4 5 6 10 பார்த்தா போதும். 4 மார்க்ஸ் செக்ஷனில் 7ல் கொஷின் நம்பர் 11 பார்த்தா போதும். 7 மார்க்ஸ் செக்ஷனில் செக்ஷன் 7ல் கொஷின் நம்பர் ஃபஸ்ட் மட்டும் பார்த்தா போதும். டயக்ராம் 17.15 17.16 17.18 யூனிட் 18ல் 2 மார்க்ஸ் செக்ஷன் 5ல் கொஷின் நம்பர் 2 5 4 மார்க்ஸ் செக்ஷன் 6ல் கொஷின் நம்பர் 1 2 3 4 5 7 மார்க்ஸ் செக்ஷனில் கொஷின் நம்பர் 7ல் கொஷின் நம்பர் 2 டயக்ராம் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸு. ஓகே, ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ 100% ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸோ ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா 100% செட்டப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு புக் பேக் கொஷின்ஸ் படிக்கணும். அண்டு நான் கொடுத்துக்கிற டயக்ராம் மட்டும் பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சார் ஸ்லோனன்ல சார் அப்படின்னா நீங்கள் சாப்டர் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுத்துக்கிறேன்ல. ஸோ இந்த லெசன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோன்னு வரும். ஸோ இந்த லெசன்ஸ் வரைக்கும் கவர் பண்ண 100% வந்தோம்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் ஆவரேஜ் மார்க் எடுத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடியவும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சோசியல் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த வாட்டி குவார்ட்டர்லி எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வேறு பப்ளிக் எக்ஸாம் இது பண்ணுங்க. ஸோ அதனால் இப்போவே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்ம முதல் படி எடுத்து நம்பிக்கையாக வச்சாதான் கடைசி படி வந்து வரைக்கும் நம்மளோட தன்னம்பிக்கை விடாமல் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தா மனசில் முயற்சி வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் கடுமையாக இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 500 தான். பட்டு 500 நீங்கள் நினச்சி படிக்கக்கூடாது. 600 நீங்கள் நினச்சி படித்தாதான் இப்போ நான் சொல்கிறது 100% ஒரு உண்மையான விஷயம். நான் வந்து பார்த்தா 500 மார்க் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க் எடுக்கும் அப்படின்னு நினச்சி படித்தா தான் நீங்கள் 500 மார்க் எடுக்க முடியும். ஸோ இதை மனசில் மைண்டில் ஞாபகம் வச்சுன்னு ஸோ ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாம் பிடிஎஃப் கொடுக்கலாம் அப்படின்ற இது காரணத்தையாக வச்சுக்கின்னு நீங்கள் எதுவும் படிக்காமல் இருக்காதீங்க மாணவர்களே. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நான் பிடிஎஃப் பண்ணுவேன். ஸோ ஓகேவா? அண்டு ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதனால் தான். ஸோ ஐ எம் வெரி சாரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.